துணைவேந்தர்களை முதலமைச்சரை நியமிக்கும் விவகாரத்தில் ஐகோர்ட்டினுடைய ஆணை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதில் முதலமைச்சரை நியமிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அதற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு எதிராக தமிழ்நாடு அரசானது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்து முக்கியமாக பார்க்கப்படுது. அந்த மனு தொடர்பான விசாரணை தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அவசரமாக உயர்நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மனுதாரர் நேரடியாக சென்னையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தின் பிரதான அமர்வில் தாக்கல் செய்து மாநில அரசினுடைய அந்த கால அவகாசம் வழங்கப்படாமல் இந்த வழக்கினுடைய விசாரணையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இன்று முன்வைத்தார்கள். குறிப்பாக விடுமுறை கால அமர்வில் இந்த வழக்கை விசாரிக்கவும் முடியாது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக இருக்கிறது. மேலும் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த மனு மாற்றம் செய்யப்படுவதற்கு கோரிக்கையை முன்வைத்து ஒரு மனுவை மாநில அரசு தாக்கல் செய்து வருவதாக கூறப்பட்ட பொழுதும் அதனை உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக அரசாங்கமானது இன்றைய விசாரணையில் முன்வைத்தது. அதனை ஏற்று தற்பொழுது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில் கடந்த மே 21 விதித்த இடைக்கால உத்தரவை ரத்து செய்த உச்சநீதிமன்றம் வழக்கை மீண்டும் விசாரித்து தீர்ப்பை வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார்கள். போதிய அவகாசம் வழங்கி வாதங்களை கேட்டு முடிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவையும் தலைமை நீதிபதி அமர்வானது தற்பொழுது இந்த உத்தரவில் வழங்கியிருக்கிறது. தலைமை நீதிபதி அமர்வுல என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது, நீதிபதி தரப்புல என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க, என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது, வழக்கு தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யலாம். மிக முக்கியமாக இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன சட்டம் தொடர்பான கடுமையான ஒரு எதிர்ப்புகள் என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணையின் பொழுது மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்பட்டது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில், அதாவது ஏற்கனவே மாநில அரசினுடைய நடைமுறைகளுக்கு எதிராக இந்த ஒரு உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் மாநில அரசினுடைய கருத்துக்கள் எதுவும் கேட்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து தான் தமிழ்நாடு அரசு தரப்பில் இன்று வாதமாக முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக விடுமுறை காலத்தில் அவசரமாக இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டு வழக்கினுடைய உத்தரவும் அவசரமாக வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்துக்களை வழக்கறிஞர்கள் இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்தார்கள். தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வுதான் இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவ்வளவு அவசரமாக இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது ஒரு டிரான்ஸ்பர் பெட்டிஷன், குறிப்பாக ஒரு வழக்கினை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கான ஒரு டிரான்ஸ்பர் பெட்டிஷன் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தும் அவசர கதியில் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் ஏன் என்ற ஒரு கேள்வியும் நீதிமன்றமானது தற்பொழுது எழுப்பியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கினுடைய உத்தரவை ரத்து செய்து தற்பொழுது அதனை நீக்கி உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வானது இன்று உத்தரவாக பிறப்பித்துள்ளதாக தற்பொழுது நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்த இந்த ஒரு மனுவில் உரிய பதிலை கேட்டு வாதங்களை முன்வைப்பதற்கான ஒரு முழு அவகாசத்தையும் வழங்கி அதன் பிறகு தெரிவிக்க வேண்டும். மேலும் இந்த விவகாரத்தில் ஏற்கனவே உரிய நீதிமன்ற அமர்வின் முன்னால் விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்திருக்கிறார். அதே போல நீதிபதி ஜாய்மாலா பக்ஷியும் ஏன் மாநில அரசிற்கு உரிய நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை, அவகாசம் என்பது வழங்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வியையும் அவர்கள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் எதிர்மனுதாரராக உள்ள வெங்கடாச்சலபதி தரப்பில் உயர்நீதிமன்றத்தினுடைய விசாரணை முடியும் வரை சட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். துணைவேந்தர் நியமனம் செய்ய தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எதிர்மனுதாரரான வெங்கடாச்சலபதி தரப்பில் முன்வைக்கப்பட்ட நிலையில் அந்த நியமனங்கள் எதையும் செய்ய அந்த நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வழக்கினுடைய விசாரணையை 6 வார காலத்தில் மெரிட் அடிப்படையில் செய்து விசாரணையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் இந்த உத்தரவில் பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.